மாலை வணக்கம். அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியினுடைய மாபெரும் தூணாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு சி. பழனி வழக்கறிஞர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய அமைப்பில் துணைத் தலைவராக இருந்து அனைத்து மாவட்டங்களிலும் ரொம்ப செம்மையாக செயல்படக்கூடியவர். அவர் நம்ம தலைவருக்கு பெரும் உறுதுணையாக இருந்தவர். நம்முடைய மாநில துறை தலைவர் நிறுவனர் டாக்டர் அண்ணா ஏ. ரவி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் மற்றும் மாநில நிர்வாகிகளிடம் பரிச்சயமாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர், அனைத்து மாவட்டங்களுக்கும் சொந்தக்காரர் டாக்டர் திரு சி. பழனி. அவர் பல அரசியல் கட்சியில் பல பதவிகளை வகித்தவர். இன்றும் சேவை செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய அமைப்பை எல்லா இடத்துக்கும் மூளை முழுக்கெல்லாம் கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா அதனுடைய மகத்தான பெருமை அவருக்கே உரியது. நம்ம தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, அதில் நீங்கள் பெரிய ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அது இல்லாத வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அமைப்பில் செம்மையாக செயல்படக்கூடியவருக்கு தலைவர் இப்படிப்பட்ட ரெகக்னேஷன் கொடுப்பாருன்றதுக்கு இது ஒரு பெரிய மாபெரும் உதாரணம். வாழ்த்து தெரிவிப்பது மட்டுமல்லாமல் செய்தியை வாய் மூலமாக தெரிவிக்கிறார் என்றால் அவர் அமைப்புக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். பள்ளி ஆசிரியராக இருந்தாரு. என்னை குழந்தையிலிருந்தே அவருக்கு தெரியும், என்னுடைய அண்ணன் அவர். அதனால ரொம்ப பரிச்சயமானது. அமைப்புக்காக ரொம்ப உயிரை கொடுத்து செயல்படக்கூடியவர். அமைப்பு மாத்திரம் இல்லை, பல்வேறு பொது சேவைகளையும் நம்ம அமைப்புக்காக செயல்பட்டு இருக்காரு. ஒரு உதாரணம், நான் கடைசி வருடம் கூட அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். அவருடைய மேலேரி கிராமத்துல இருந்து ஒரு 10வது படிக்கிற ஸ்கூலை அதை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றணுன்றதுக்காக நாங்கள் எல்லாருமே மாநில நிர்வாகிகள் தலைவர் எல்லாருமே போயிட்டு ஹையர் எஜுகேஷனுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃப் தி ஆனர் பார்த்தோம். நபர் பார்க்கும்போது அப்பா அவர் சொன்னார், என்ன விஷயம், நீங்கள் என்ன கிரீவன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லு. இது மாதிரி நாங்கள் மேலேரி கிராமத்தில் பல குழந்தைகள் படிக்கிறாங்க, பல கிலோமீட்டர் சென்று அவங்க போயிட்டு எக்ஸாம் எடுத்துட்டு முடியாத காரணம் எங்களுக்கு இங்கேயே சென்டர் கொடுங்க அப்படின்னு. நாங்கள் சென்டர்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இப்போது கேட்குறீங்களா அப்படின்னு. இல்லை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தருணத்தில் அவர் கண்ணீர் மல்க கேட்டுட்டார். மற்றவர்களுக்காக அழுது கேட்டுக்காருன்னா பள்ளி குழந்தைகளுக்கு மேலே எவ்வளோ உயிர் வச்சிருக்காரு. ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும், தன் கிராமத்தில் இருக்கிற மக்களை எவ்வாறு பேணி காக்கணும் அப்படின்றது தன் உணர்வோடு எடுத்து செய்கிறார். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியில் நம்ம கூட இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் நம்ம கூட இருக்கிற பயணிக்கிற ஒவ்வொரு நபர்களும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணத்தை வச்சிருக்காங்க. அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். அவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் ஒரு மாதம் பத்தாது, ஒரு வருடம் பத்தாது.